லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கொய்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 99% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 285 ரூபாய் 14% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்தவர். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க விளைவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது போல் பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 60 பில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 236 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 640 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 413 ஃபில்ஸ். ஒரு பவுன் தங்கத்துக்கு 8 கிராம் தேவை. இதோ மறுபடியும் அதிகரிச்சிருக்குது 400 ஃபில்ஸால தங்க விலை. அதிரடியான சட்டம். இனிமே 150 தினார்களாக உயர்த்தப்பட போகும் ஹவுஸ்மேட், அதாவது பணிப்பெண்களுடைய கத்தாமா சம்பளம். 20 kg பிடிபட்டது. லெப்னானில் குவைத் வர இருந்த போதைப்பொருள் மர்ஜூனா போதைப்பொருள் சைனீஸ் பெண்ணிடமிருந்து கைப்பற்றப்பட்டது. அதே மாதிரி சவுதி அரேபியா தற்போது ஆபத்தில். அதே போல் கடைகளில் பொருட்கள் வாங்கும்போது ரொம்ப கவனம். பாலங்களில் நடக்கிறவங்க எச்சரிக்கை. சிவில் சர்வீஸ் பியூரோ லீவு போடுறவங்களுக்கு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். பல நாடுகள்லையும் உலகளாவிய ரீதியில் பல நாடுகள்லையும் பூகம்ப அபாயம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. சவுத் அண்ட் ஆர்கே பகுதிகளில் இந்த வருடத்தின் மிக அதிகமான பூமி அதிர்வு பதிவாகியுள்ளது. 7.5 ரிக்டர் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் சவுதி அரேபியாவின் சில மாகாணங்களில் மக்கா உட்பட ஒரு சில பகுதிகளில் மின்னல் இடியுடன் கூடிய மலை காட்சிகள் பதிவாகி இருக்குது. அதே மாதிரி ஜெசான் மாகாணத்தில் பல வீதிகள் மூடப்பட்டிருக்குது. காரணம் தண்ணீர் அடித்து செல்வதால். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடியவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கு.
நோய்வாய்ப்பட்ட விடுப்பு என்பது காலமுறையாக மாற்றுவது அனுமதிக்கப்படுகின்றது. பணியாளரின் விடுப்பு நிலுவைத் தொகையிலிருந்து கழிக்கப்பட்டது. அதாவது நோய்வாய்ப்பட்ட விடுப்பு கால வரையறையை மீறி எடுக்கும்போது அவங்களுடைய சம்பளத்தில் அதை கழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சிவில் சர்வீஸ் பீரோ தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் சரியான ரீசன்ஸோட காரணத்தோட நோய்வாய்ப்பட்ட லீவு சிக் லீவு நீங்கள் எடுக்காத பட்சத்தில், சரியான ஆவணங்களை சப்மிட் பண்ணாத பட்சத்தில் சம்பளம் நிச்சயமாக கழிப்படும். இதோ குவைத்துக்கு கடத்த இருந்த 20 கிலோகிராம் கெப்தகன் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது லெபனானில் வைத்து. அதே போல் சீன நாட்டு பெண் ஒருவர் மர்ஜூனா போதைப் பொருளுடன் மஸ்கட் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த விமான பயணத்தில் ஈடுபடக்கூடிய அனைவருமே யார் எந்த ஒரு பொருள் தந்தாலுமே தயவு செய்து வாங்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது போதைப் பொருட்களை உள்ளே வச்சு கொடுத்துடலாம். அது கடைசியில் உங்களுக்கு ஆயுள் தண்டனை, மரண தண்டனையை கூட பெற்றுக் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து வெளிநாடுகளுக்கு பயணிக்கிறவங்க யார் எந்த ஒரு பொருள் கொடுத்தாலும் அதை 1க்கு 100 தடவை நல்லபடியாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் விருப்பம்னா கொண்டு வாங்க. ஒரு அதிரடியான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த தகவல் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது பல அரபிகளுக்குன்னு சொல்லலாம். பிலிப்பைன்ஸ் வீட்டு பணியாளர்களின் மாத சம்பளம் 150 தினார்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் தொழிலாளர் அமைச்சகத்தின் முடிவு மாதந்தோறும் $500 நிர்ணயித்துள்ளது. அல் ஷமரி முதல் அல் ஜரீதா வரை உலகெங்கிலும் உள்ள பெரும்பாலான நாடுகளிலும் வளைகுடாவிலும் அவர்களுக்கான தேவை அதிகரித்ததன் காரணமாக இதோ அவர்களுடைய டிமாண்டை அதிகரித்துள்ளனர். அதாவது எங்களுடைய தொழிலாளர்கள் உங்களுக்கு தேவை அதிகமாக இருக்குது, அதனால் நாங்கள் என்ன சம்பளம் நிர்ணயிக்கிறோமோ அதை தான் நீங்கள் கொடுக்கணும். வெளிநாட்டு பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்கள் அதிக ஊதியம் மற்றும் சிறந்த பாதுகாப்பை பெறுவார்கள் என்று அவர்களுடைய தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் அமைச்சகம் உறுதியளித்துள்ளது. பல மேம்பட்ட சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தும் சுற்றறிக்கையில் பிலிப்பைன்ஸ் புலம்பெயர்ந்த தொழிலாளர் துறை இதை வெளியிட்டுள்ளது. வேறு லெவலில் அவங்களுக்கான பாதுகாப்பும் ஹை லெவலில் செக்யூரிட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கான தூதரகங்களும் இயங்குது. அவங்களுக்கான பாதுகாப்பும் அதிரடியாக வழங்கப்படுது. ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் உடனுக்குடனே தீர்வுகளை பெற்றுக் கொடுக்குறாங்க. 24 மணி நேரம் கண்காணிப்பு சேவை தூதரகத்திலே வச்சுருக்கிறாங்க. அதையும் தாண்டி மேம்பட்ட சம்பளம், அதாவது 150 தினார் ஒரு பணிப்பெண்ணுக்கான சம்பளமாக நிர்ணயிச்சிருக்கிறாங்க. மற்ற நாடுகளெல்லாம் 120 தினார் ஆஃப்ட்ரோல் என்ற நிலைமையில் இருக்குது. பார்க்கலாம், ஒற்றுமையே பலம். இலங்கை இந்தியா என்ன செய்வாங்க? 100 தினார் கொடுத்தாலும் பரவாயில்ல சார், நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை டிமாண்ட் காட்டுவாங்களா? வெயிட் அண்ட் see. அனைத்து பகுதிகளிலும் அதிரடியான சோதனை. மக்களை தயவு செய்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஒவ்வொரு பகுதிகளிலையும் திடீர் சோதனை நடந்துக்கிட்டே இருக்குது. கைதுகளும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இப்போதைய சூழலில் குவைத்தில் போதைப் பொருள் கலாச்சாரம் மற்றும் மதுபான விற்பனைகள் பலருடைய உயிர் போனதுக்கு அப்புறமா தொடர்ந்தும் சோதனை முன்னெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வெளியில் போகிறதா இருந்தால் சிவில் ஐடி இல்லாமல் போயிடாதீங்க. திஜாரி ஒகாலான்றது கம்பெனி பிராண்ட். திஜாரி அப்படின்றது வெளியில் எடுக்கக்கூடிய டூப்ளிகேட், ஒரிஜினல் மாதிரி இருக்கக்கூடிய டூப்ளிகேட் பிராண்ட். இந்த வாகன உதிரிப்பாகங்கள் பெறும்போது தயவு செய்து ரொம்ப கவனம். இதில் பாருங்கள், 2 பாக்ஸுடைய டிஃப்ரெண்ட்டையும். شوفوا الفرق بين الوكالة وبين التجاري. هذا الوكالة وهذا التجاري. شوف الرقم نفس هذا الوكالة اللي عندك وهذا التجاري. شوفوا الكتابة كيف، هذا قوية كله نفسه واضح حتى الكرتون والله الذي ما يدري بس من داخل. شوف خلنا نطلع هذا. هذا تجاري، هذا الوكالة. ايوه الوكالة هذا. وايش الفرق بينه وياه؟ هذه الوكالة ما يقدر يعرف واحد الا شوف معك هنا بالرقم هذا تقدر تعرفه 4151. ايوه واللي عندك كم يطلع 5130. الفرق بين التجاري والوكالة. وشوفوا حتى الطبعة طبعا هذا
شفتوا كيف؟ شوفوا كيف هذا وكيف هذا. الكتابة هذا عرفت الكتابة هذا صوروا الشاشة. شوفوا الدنسو هنا دنسو هنا كيف الدنسو هنا عريضة. صوروا الشاشة عرفوا بين الوكالة وبين التجاري. بعض الناس والله لا يسامح الذي يحطها يطرح لك التجاري في كرتون الوكالة عرفت وبعضهم الوكالة ويلا عرفت وبعضهم ما يطرحش يخليه في الكرتون حقه وانت ولا تركز. انا احط لكم صورة بعد هذا وكبشر الشاشة. பாலங்களை கடக்கிறவங்க பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜ் நடைபாதைகள் பாலங்களை கடக்கிறவங்க தயவு செய்து கவனம். ஃபாஹில் எக்ஸ்பிரஸ்வே குவைட் சிட்டி டு ஃபாஹில் பல இடங்களில் வந்து டேமேஜ் ஆகின ரொம்ப பழைய பாலங்களை வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல புதிய பாலம் நிறுவுறதுக்காக. சில நேரங்களில் பாதியில் கழட்டிட்டு பாதியில் அப்படியே விட்டுட்டு கூட போயிருக்கலாம். அதனால் பாலங்கள் க்ளோஸ் ஆகி இருந்துச்சுன்னா தடைகளை தாண்டி யாரும் போகாதீங்க. ரொம்ப கவனம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கோடை ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயோ ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ கைஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கக்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக. எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.